கிறிஸ்து இயேசுவில் பாசமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய பக்தர்களே, இன்று இந்த மாதத்தினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை. நாம் அனைவருமே இந்த மறைசாட்சி தேவசகாயம் பிறந்து வளர்ந்த புண்ணிய பூமியில், வீர மண்ணில் இந்த கல்வாரி பலியை நிறைவேற்றி இறைவேண்டல் செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு வகையான சோகமும் சோர்வும் நம்முடைய முகத்தில் தென்படுகின்றன. ஏதோ விவரிக்க முடியாத வேதனை, கண்ணீர், கஷ்டம், துன்பமெல்லாம் நம்முடைய மனங்களை நிறைத்திருக்கின்றன. நிச்சயமாக இந்த வீரம் செறிந்த, வீரம் விளைந்த மண்ணில் இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மறைசாட்சி புனித தேவசகாயம் எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, இந்த மக்களுக்காக பரிந்து பேசுவார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தான் நாம் எல்லோருமே இன்று இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுத்து இறை வேண்டல் செய்து கொண்டிருக்கிறோம். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற போது, நம்பிக்கையோடு நாம் முறையிடுகின்ற போது, நம்முடைய கண்களில் வழியக்கூடிய அந்த கண்ணீரோடு நாம் கடவுளிடம் கேட்கின்ற போது, நிச்சயமாக நமக்காக நம்முடைய புனிதர், அதிலும் குறிப்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இறைமகன் இயேசுவுக்காக, இறை ஆட்சிக்காக, இறை வார்த்தைக்காக தன்னையே முழுமையாக தானம் செய்த, அர்ப்பணித்த நம்முடைய புனிதர் நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக பரிந்து பேசுவார். இதுதான் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் 100 மடங்கு பலனை கொடுப்பார்கள். கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய மனித வாழ்வு, கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வு மிக அற்புதமான வாழ்வு, அழகான வாழ்வு. நம்மை எல்லாம் கடவுள் மனிதர்களாக படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு முறை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை மனிதர்களாகிய நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள், கடினங்கள், சவால்கள், சறுக்கல்கள், வேதனைகள், வெறுப்புகள், துன்பங்கள், துயரங்கள், கடன்கள், நோய்கள், பிணிகள், இழப்புகள் எல்லாமே உண்டு, எல்லாமே உண்டு. இதிலிருந்து நம்மால் தப்பித்து விட முடியாது. இதுதான் வாழ்க்கை அனுபவங்கள். ஆனால் இந்த துன்பங்களில் எல்லாம், நாம் படக்கூடிய கஷ்டங்களில் எல்லாம் கடவுள் என்னை கைவிட மாட்டார். கடவுள் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என்னை காத்துக் கொள்வார், என்னை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் 100 மடங்காக பலன் கொடுப்பார்கள். இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, விதைப்பவர் ஓமையினுடைய விளக்கத்தை சீடர்கள் வீட்டிற்கு வந்த பிறகு இயேசுவிடம் கேட்கிறார்கள்.
விதைப்பவர் ஓமையை சொன்னீர்களே, அதனுடைய விளக்கத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதனுடைய அந்த இறுதி பகுதி, விளக்க பகுதி தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தை இன்றைய காலகட்டத்திலே இறை வார்த்தையை நோக்குங்கள். இறை வார்த்தையை நாம் பார்க்கின்ற போது எல்லா இடங்களிலும் இறை வார்த்தை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றங்களாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான ஆன்மீக கூட்டங்களாக இருக்கலாம், அல்லது சமூக கூட்டங்களாக இருக்கலாம். எல்லா இடங்களிலும் இன்று இந்த இறை வார்த்தை முழக்கம் செய்யப்படுகிறது. இந்த இறை வார்த்தையை வைத்தே இன்று விளக்கங்கள், விளக்க உரைகள், கருத்துரைகள், தெளிவுரைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. காரணம் என்ன? அன்புமிக்கவர்களே, நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக இன்னும் கிறிஸ்தவ மதத்திலிருந்து வேறுபட்டு வாழக்கூடிய மக்களுக்கும் வாழ்வினுடைய அடிப்படையாக இருப்பது, வாழ்வினுடைய ஆணிவேராக இருப்பது இந்த இறை வார்த்தை என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த இறை வார்த்தையை யாரெல்லாம் நம்பி ஏற்றிருக்கிறார்களோ, இறை வார்த்தையை வாசித்து சுவாசித்து அதை உட்கிரகித்து உணவாக உட்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்தை எட்டியிருக்கிறார்கள். சில நல்ல மாமனிதர்களாக உயர்ந்திருக்கிறார்கள், மனித நேயமிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் புனிதர்களாக எத்தனையோ மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால், இந்த இறை வார்த்தை நம்மில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன? எவ்வளவு பலனை இந்த உலகத்திலே நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 30, 60, 100 மடங்கு, இதில் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய, பயன் கொடுக்கக்கூடிய வாழ்வை தான் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் மனித வாழ்வு, அதுதான் அழகான வாழ்வு. இந்த வாழ்விலே 100 மடங்கு அருமையான பலனை கொடுக்க வேண்டிய நாம் என்ன பலனை, என்ன பயனை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த இறை வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகின்றது, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும். அன்புமிக்கவர்களே, இரத்த உறவை தாண்டி லட்சிய உறவுக்கு ஆண்டவர் இயேசு முன்னுரிமை கொடுக்கிறார். இந்த முன்னுரிமையை கொடுத்த இயேசு மிக தெளிவாக சொல்லுகின்றார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும், அவர்கள்தான் 100 மடங்கு பலனை கொடுக்க முடியும். இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய். நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்துரை, அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்று தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் நூற்பிரிவு 4 2வது இறை வார்த்தை எடுத்துக் கூறுகிறது. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இந்த இறை வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதற்கு கடவுள் படிப்பதை பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, ஏனென்றால் இந்த இறை வார்த்தை தான் 100 மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய விதை என்பதை விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று யாக்கோபு நூற்பிரிவு 1 22வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, யார் மிகுந்த பலனை கொடுக்க முடியும்? யார் மிகுந்த பலனை கொடுக்க முடியும்? 100 மடங்கு பலனை யாரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால், இறை வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக மட்டும் இருப்பவர்களால் அல்ல, மாறாக அதன்படி நடக்கக்கூடியவர்களால் தான் 100 மடங்கு பலனை கொடுக்க முடியும் என்பதை இந்த இறை வார்த்தை பகுதி நமக்கு எடுத்துக் கூறுகிறது.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 இறை வார்த்தை சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நம்மில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி இந்த இறை வார்த்தை பகுதிகள் எல்லாம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இந்த சூழலில் இந்த இறை வார்த்தையை படித்து, இறை வார்த்தையை வாசித்து, இறை வார்த்தையை தியானித்து மனம் மாற்றம் பெற்றவர்கள், வாழ்க்கையில் 100 மடங்கு என்ன 200 மடங்கு 300 மடங்கு பலனை கொடுத்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் பேர், அதிகமான பேர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு முடிய போகிறது, இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 13:12 இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை பகுதிதான் அகஸ்தீனாரை மனம் மாற்றியது. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அம்மா மோனிகம்மா, புனித அகஸ்தீனருடைய அம்மா மோனிகா கண்ணீர் விடுத்து கதறி அழுதார்கள். என் மகன் மனம் மாற வேண்டும், என் மகன் உம்மிடம் திரும்பி வர வேண்டும், என் மகன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழுது கண்ணீர் விடுத்து இறை வேண்டல் செய்தார்கள். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இந்த இறை வார்த்தை பகுதிதான் புனித அகஸ்தீனாரை மனம் மாற்றியது. இன்று நம்முடைய திருக்கோவையில் மிகப்பெரிய ஒரு புனிதராக அவர் அறியப்படுகின்றார் என்று சொன்னால் இந்த இறை வார்த்தை தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அவர் 100 அல்ல 200 அல்ல பல மடங்கு பலனை இன்றும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய திரு அவைக்கு, இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, மத்தேயு நற்செய்தி 100:16 இறை வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனுடைய பயன் என்ன? அதனால் எழக்கூடிய பயன் என்ன? மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த இறை வார்த்தையால் தூண்டப்பெற்று புனிதராக மாறியவர் தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியா. நாம் எல்லோருக்குமே தெரியும், 100 மடங்கல்ல 200 மடங்கல்ல பல மடங்கு பலனை அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இறைவார்த்தை பகுதிதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, மழையும் பனியும் வானிலிருந்து இறங்கி நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுப்பது போல என்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இறை வார்த்தையை எத்தனை முறை வாசித்திருப்போம், எத்தனை முறை தியானித்திருப்போம், தியானித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்மில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? ஆனால் தேடி வந்திருக்கிறோமே, இந்த நட்டால மண்ணின்று வீரம் நிறைந்த ஒரு விளைநிலமாக மாறி இருக்கிறது. ஒரு புனிதரை பெற்று தந்த மண்ணாக இது மாறி இருக்கிறதை அனுபவிக்கவர்களே, கிறிஸ்தவத்தில் பிறந்தவர் அல்ல, கிறிஸ்தவ மறையை தழுவிய ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர் அல்ல. புனித தேவ சகாயம் இந்து மதத்திலிருந்து உருவானவர் புனித தேவ சகாயம். டிலனாய் விவிலியத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற போது இதை பார்த்து கொண்டிருந்தவர் தான் புனித தேவ சகாயம். என்னது வாசித்துக் கொண்டிருக்கிறார்? இது என்ன புத்தகம்? இந்த டிலனாய் எதை வாசித்துக் கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் மனதிற்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது. புனித தேவ சகாயத்திற்கு இப்படி ஒரு கேள்வி எழுகிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு நாள்
சோகமாக காணப்படக்கூடிய புனித தேவசகாயத்திடம் டிலனாய் கேட்கிறார், ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? அன்புமிக்கவர்களே, குடும்பத்தில் நடந்த இழப்புகள், குடும்பத்தில் ஏற்பட்ட எத்தனையோ விதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அப்போதுதான் இந்த இறைவார்த்தையை வாசி, யோபு நூலை எடுத்துக் கொடுக்கிறார். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள்! அன்புமிக்கவர்களே, எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் கைவிட மாட்டார். இழந்ததை விட பல மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நீ கடவுளை நம்ப வேண்டும், இந்த இறைவார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு அழைப்பு கொடுத்த போது, அன்புமிக்கவர்களே, இந்த இறைவார்த்தையை வாசித்துதான் மனம் மாறுகிறார் புனித தேவசகாயம். எத்தனை மடங்கு பலன், எவ்வளவு பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அன்புமிக்கவர்களே. நட்டாலும் புலியூர் குறிச்சி, ஆழ்வாய்மொழி, காற்றாடி மலை மட்டுமல்ல, இந்த உலகமே இன்று அவருக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அவரை தேடி இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் மிகுந்த பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த இறை வார்த்தையின் மீது வைத்திருந்த அந்த ஒரு பற்றுறுதி. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நாமும் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். இன்றைக்கு இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே 2 இறை வார்த்தை பகுதிகள் வாசிக்கப்பட்டன. நான் உங்கள்கிட்ட கேட்டா தெரியுமா? முதல் வாசகம் எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது? வெரி குட். நம்ம கொஞ்சம் கவனிச்சிருக்கிறோம். சில நேரங்களில் நான் கவனிப்பதில்லை. சில நேரங்களில் இறைவார்த்தை பகுதி முடிந்த பிறகுதான் ஆலயத்திற்கு வருகிறோம். ஏன் தெரியுமா? கடமை. ஒரு கடமையை முடிக்கணும். எப்படி பலன் கொடுக்க முடியும்? எப்படி பலன் கொடுக்க முடியும்? இறை இயேசுவில் பாசமிக்கவர்களே, அருமையான இந்த இறைவார்த்தையை நாம் நாளும் வாசிக்கின்ற போது, தியானிக்கின்ற போது, அதன்படி வாழ்வதற்கு முயற்சிக்கின்ற போது எத்தனை மடங்கு பலனை நம்மால் கொடுக்க முடியும் என்பதற்கு சான்றாக, சாட்சியாக நிற்பவர் தான் நம்முடைய புனித தேவசகாயம். மறந்துவிடக்கூடாது. நம்முடைய புனித தேவசகாயம். இந்த இறைவார்த்தை எவ்வளவு மாற்றத்தை கொடுக்க முடியும், எவ்வளவு பலனை கொடுக்க முடியும், எவ்வளவு பயனை நம்மால் அடைய முடியும், இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக எழுந்து நிற்க முடியும் என்பதற்கு சான்றாக, சாட்சியாக நிற்பவர் தான் புனித தேவசகாயம். புனித தேவசகாயம். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில இறைவார்த்தையை கேட்பாங்க, ஆனா இதயத்தில் பதித்து வைக்க மாட்டாங்க. கஷ்டம் வருகிற போது, துன்பம் வருகின்ற போது, சோதனைகள் எழுகின்ற போது அதை மறந்து விடுவார்கள். எப்படி பலனை கொடுக்க முடியும்? ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய புனிதர், நம்முடைய மறைசாட்சி பட்ட துன்பங்களுக்கு அளவே இல்லை. அன்புமிக்கவர்களே, துன்பங்களுக்கு அளவே இல்லை. கரங்களில் அந்த சங்கிலியை மாட்டிக்கொண்டு இழுத்து சென்றார்களே, எவ்வளவு எவ்வளவு கொடுமைகள்! அன்புமிக்கவர்களே, எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள். இறைமகன் இயேசுவை கல்வாரிக்கு அழைத்து சென்ற போது அவரை சாட்டையால் அடித்தது போல அடித்து நொறுக்கினார்கள், அடித்து நொறுக்கினார்கள். உடலிலே ஏற்பட்ட காயங்கள் எப்படி இருக்கும்? இந்த காயங்களை இன்னும் காயப்படட்டும் என்று சொல்லி பயங்கர வெயில்ல பாறையில கொண்டு விட்டாங்க. வரக்கூடாது, வரக்கூடாது. மட்டுமல்ல, மிளகாயை அரைத்து அந்த உடலில் என்ன செய்தார்கள்? பூசி விட்டார்கள்.
அன்புமிக்கவர்களே, கேவலப்படுத்தணும், இன்னும் கேவலப்படணும் அப்படின்னு எருக்க மாலையை அணிவித்து எருமையில் அமர்த்தி பின்பக்கமாக அழைத்து சென்றார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு கூண்டுக்குள்ளால எறும்புகளை, ரொம்ப விஷம் நிறைந்த எறும்புகளை விட்டு கடிக்க வைத்தார்கள். என்னென்ன கொடுமைகள் அன்புமிக்கவர்களே, என்னென்ன கொடுமைகள்! இந்த இறை வார்த்தை தான் அவருக்கு சக்தி கொடுத்தது. இந்த இறை வார்த்தை தான் அவருக்கு ஆற்றல் கொடுத்தது. அன்புமிக்கவர்களே, நான் எந்த ஒரு சூழலிலும் இந்த வேதனை, கஷ்டம், துன்பம் வந்தாலும் கடவுளை மறுதலிக்க மாட்டேன். கடவுளை மறுதலிக்க மாட்டேன். என்னால் பலன் கொடுக்க முடியும். 100 மடங்கு பலன் இல்லை, 100 மடங்கு இல்லை, 200 300 மடங்கு பலனை என்னால் கொடுக்க முடியும். 1700 அந்த டைம்ல பிறந்த இவர், இந்த நட்டாளத்தில் பிறந்த இந்த மண்ணின் மைந்தர், மண்ணின் மகன், நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டுல புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய முதல் பொதுநிலை புனிதர் என்கிற உயர்வை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, நாமும் நம்முடைய புனிதரை போல விதைக்கப்படக்கூடிய அந்த இறை வார்த்தை எந்த ஒரு சூழலிலும் விட்டு போகாமல், மறுதலிக்காமல், மாறாமல், பற்றுறுதியோடு நாம் 30 60 100 மடங்கள்ல அதையும் தாண்டி பலன் கொடுக்க இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.